அது என்னோட ஒரு ஒரு வெகுளித்தனமா அது நான் தெரியல. பிகாஸ் மத்தவங்க அதை பத்தி யாரும் என்கிட்ட வந்து பேசல. நீ வந்து இவங்களுக்காக பேசிட்டு இருக்கேன், ஆனா அவங்க என்னெல்லாம் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது நீ உனக்கு தெரியல அப்படின்னு யாருமே அந்த ஒரு ஞானோதயத்தை எனக்கு கொடுக்கல. மாறிடுச்சு அதெல்லாம். பட் அது வந்து எதுக்காக நடந்ததுன்னா அவங்க ரெண்டு பேரும் உள்ள போனாங்க ஒரு ரூம். அது சத்தியமா எனக்கு தெரியல. நீங்க வெளியில இருந்தீங்க. ஆமா, நான் பெட்ரூம்ல இருந்தேன். அவங்க ஏதோ பாத்ரூம்ல போனதா நான் கேள்வி. நான் பார்க்க கூட இல்ல. நீங்க நினைக்கிறீங்களா சாண்ட்ரா? இல்ல, அவங்க போய் சொல்லிருக்காங்க பல இடங்கள்ல. அவங்க வந்து இந்த ஃபார் எக்ஸாம்பிள் அந்த இது பார்வு கீழே விழுந்ததுக்கு அப்புறம் எனக்கு இந்த ஜட்மெண்ட் உடன்பாடு இல்ல அப்படின்னு வீக்கெண்டுக்கு சொன்னாங்க. ஆனா இன்னொரு கிளிப்ல அவங்க வந்து ஆக்சுவலா ஆமா அவங்க விழுந்தாங்க, ஐ எம் ஓகே வித் திஸ், இந்த தீர்ப்பு நான் ஓகே சொல்றேன் அப்படின்னு கூட சொல்லிருக்காங்க. அண்ட் அந்த பால் ஊத்துற விஷயம், எஃப்ஜேக்கு பால் ஊத்துற விஷயம் அவங்க அதையும் கேட்டிருக்காங்க. பார்த்தா வீக்கெண்டுக்கு சொல்லி எனக்கு தெரியல சொன்னது. சோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவங்க மேல இருக்கிற ட்ரஸ்ட் ரொம்ப கம்மி பண்ணிடுது. சோ உனக்கு கேம் மட்டும் தான், அந்த கேமுக்காக என்னோட பேரை இழுத்து திருமணமான அமித் அந்த மாதிரி எல்லாம் அவ பண்ணிருக்கேன். எனக்கு அது எவ்வளவு ஹர்ட் ஆகும் தெரிஞ்சோ அதை பண்ணிருக்கேன். நீ இது பண்ற அந்த கேம் மேல இருக்கிற ஒரு கான்சென்ட்ரேஷனோ கேம் மேல இருக்கிற ஒரு இது உண்மையில நான் மெச்சு பேசுறேன். ஆனா கேமுக்காக என்ன வேணா பண்ணலாம் அப்படி மட்டும் இருந்துடாத. இதை தாண்டி ஒரு வாழ்க்கை இருக்கு.